பொரிய கொடு கொஞ்சம் தின்னுக்கிறேன். ஹலோ வணக்கம், வாங்க மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக முதலக்குளம் கருப்பசாமி கோயில், அந்த கோயிலில் இருக்கிறோம். என்ன இங்கே வந்தவொடனே ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது, கார் சவுண்டா? நீ வந்திருக்கில்ல அதனால தான். உட்காந்துருக்க சைஸா பாரு. ஏய் ஒரு தண்ணி கூட கிடையாதுடா அந்த ஊரில். ஆமாம். அதனால வர்றவங்க சோறு, நாங்களாம் அடுத்த வாட்டி வந்தோம்னா சோறு கட்டிட்டு வந்துடுவோம். சோறு கட்டுறோம். பட்சம் பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேறினா அந்த கருப்பசாமிக்கு ஒரு கிடா வெட்டு சோறை போட்டுருவான். ஆமாம். அதுக்கா உண்மையுமே ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன்டா. முதலக்குளம் கருப்பசாமிக்கு நேர்த்திக்கடன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதில் நாங்களும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் வேண்டியிருக்கோம். வேற யாருக்கும் எந்த கெடுதல் செய்யவோ அவங்க எல்லாம் நம்ம அவங்க என்ன நினைச்சாலும் நினச்சிக்கிறட்டும். நமக்கு பேடு கமெண்ட் போடுறவன் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் எங்களுடைய வேண்டுதல். நாங்களும் காலையிலேருந்து ஏதாவது சோறு ஊறு போடுவாங்க, அன்னதான நிகழ்ச்சி நடக்கும், கிடா வெட்டு நடக்கும்னு நினச்சோம். ஏ பப்பு, பார்த்துக்குங்கய்யா, ஊர்க்காரர் நீங்கள் தான், காவலர் நீங்கள் தான். ஆமாம் வந்துருச்சு. ஏய் இங்கே பப்பு, ஏய் இங்கே வாங்க. ஏய் இங்கே வா பப்பு, ஏய் இங்கே வாங்க, வா 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 வா. உன்னை யார் இப்போ வெளியே வர சொன்னா? போங்கிட்டு ஆளை பாரு, போ பப்பு. நான் வந்துட்டேன். ஆமாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கருப்பு கோயிலுக்கு வரணும்ட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன்டா. ஆமாம், இன்றைக்குமே நிறையா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்குது. இப்படி அமைதியான இடத்துல ஒரு நாள் இருந்தோம்னா. நாங்கள் அடுத்த வாட்டி வர்றோம். ஐயா எப்போ வெள்ளிக்கிழமை சோறு போடுவாங்களா இல்லை ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை மத்திரமா? சரிங்க. மற்ற நாள்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படிங்க சாப்பாடு உள்ளேருந்து கொடுத்துருவாங்களா இல்லை வர்றவங்க யாராவது உங்களுக்கு கொடுக்குறதா? செட்டில் கொடுத்துட்றாங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்ன? ராஜா. நடுமுதலக்குளம் ராஜா. காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த பாருங்க நிற்கிறாரு பாருங்க, அந்த ஐயா, அவர் தான் நடுமுதலக்குளம் ராஜா. நல்ல மனுஷன். வாங்க பெரியவரே வாங்க. சரி சொல்லுங்கள். கஷ்டப்படாதீங்க, இருங்க, உங்களுக்கு நான் போகும்போது நான் கவனிச்சு விட்டு போகிறேன். சரியா? கஷ்டப்படுறாரு போல். ஏதோ இங்கேயே இருக்கிறாரு. சரி பரவாயில்ல, விடுங்க. நம்மளும் அதாவது மனித வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே யாருக்குமே தெரியலை. நல்ல ஒரு ஜாலியான வாழ்க்கையாக இருக்குது நம்ம நினைக்கிறோம். திடீர்னு வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும். மனித புத்தியும் எப்படி மாறுதோ அதை மாதிரி தான் வாழ்க்கையும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. தலைவர் முத்துப்படத்தில் சொல்லுவார் பாரு, பைத்தியக்காரா, உனக்கு வாழ்க்கை பிரச்சனை, சில பேருக்கு பணம் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. பணம் இருந்து என்ன பண்ண, கோடியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஓரமாக உட்கார்ற நிலைமை தான் வரும். சரி இப்போ என்ன ஏதாவது சொல்லு. என்ன நான் தான் சொல்லி முடிச்சல, அப்புறம் என்ன சொல்லுங்கிற? அப்புறம் நீ வந்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு. நாங்க சாமி கும்பிட தாண்டா வந்தோம். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். வேண்டுதல் வச்சா மணி கட்டுவாங்க. மற்றபடி சூனியம் பண்ணுற கோயில்லாம் அந்த கோயில் கிடையாதுரா. நல்ல மன திருப்தி, நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். ஆமாம், நம்ம செய்கிற எல்லா விஷயத்துமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக. அவ்வளோதான். யார் கோயிலுக்கு போனாலும் போதும், போச்சு கோயிலுக்கு போயிட்டா அடுத்து யாருக்கு என்ன நடக்க போதோன்னே தெரியாதீங்க. நான் சூனியக்காரியா? சூனியா வச்சுட்டு வர்றதுக்கு இன்னொன்று தெரியுமா, உனக்கு சூனியக்காரி சூர்யான்னு பேரே வச்சிருவாங்க போல போகிற போக்க பார்த்தா. உண்மையாலுமே இந்த கோயில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. இல்லைன்னா காலையில் சாம்பார் செஞ்சு 2 பொரியல் செஞ்சு அழகாக கொண்டு நாங்கள் வாடகை சாப்பிட்ருப்போம்டா. கருப்பசாமி கோயிலுக்கு கறி தான் கொண்டு வருவாங்க. லெமன் சாதம், கறி. ஒரு வெஜ்ஜு கிச்சா போய் சாப்பிடலாம்ல, போகிற வழியில் சாப்பிடலாம் வெஜ்ஜு. இங்கே நான் சொல்கிறேன். நான் என்ன நீ வீடியோ போட வந்தியா இல்லை பொரி திங்க வந்தியா? பொரிய தின்னுக்கிட்டே வீடியோ போட வந்தேன். பொரி திங்கிறதுலே இருக்காண்டா. மென்னுக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பொரியல் மீனுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தது. போய் போட்டு பார்க்கலாமா? போட்டால் மீன் வருமா? அது மீன் தின்னி அந்த கொக்கு தான் தின்னுக்கிட்டு இருக்கு. வீடியோ முடிச்சுட்டு போவோம். படம் சூப்பராக இருக்குடா. ஆமாம்,
குளம் நல்ல குளம், அருமையான குளம். இல்லை ஊர் இதுக்கு தான் முதல் குளம்னு என் பேர் வந்துச்சுன்னு கேள்வி அவர்கிட்ட. முதல குளம்னு என் பேர் வந்துச்சுன்னா முதல கதில் இருந்திருக்கோம், அதனால முதல குளம்னு வந்திருக்கோம். ஏன் அந்த பேர் வந்துச்சு முதல குளம்னு? முதல்ல அப்போ இருந்துச்சா? இப்போ இல்லை. முதல குளம்னா ஆற்றுக்குள்ளே இருக்கும். ஷூட்டிங் எடுக்க இல்லை நீங்கள் அமைதியாக அக்கா நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகணுக்கா, எனக்கு மைண்டே சரியில்லைக்கா, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது, எங்கேயாவது கண்ணு காணாமல் போகணும்க்கா அப்படி நீங்கள் நான் 2 சாப்பாடை வாங்கிக்கோங்க. ஆமாம், நேராக வண்டியை பிடிச்சி முதலக்குளம் கோயில்கிட்ட வந்துருங்க. கரெக்டு. கண்ணு கட்டின தூரம் வீடு வாசம் கிடையாதுடா. அழகா இயற்கையான காட்சி. நான் அதுக்காக நாங்கள் சாப்பாட்டுக்கு எங்கெங்கேயோ தேடினோமே. டேய் நீங்கள் வாட்டுக்கு வந்தீங்க சரக்கரை அடிச்சுட்டு ஜாலியாக இருப்போம், வந்துடாதீங்கடா. கருப்பையன் போட்டு தள்ளிவிடுவாரு. இப்போ ஒருத்தரை பார்த்தியா? நான் வந்து 4 பேர் கயிறு கட்டிட்டாங்க, சத்தியம் பண்ணி சூடத்தில் அமுத்தினாங்க. நானும் பார்த்தேன். சரக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆமாம், நான் கயிறு வாங்கியிருக்கேன், ஆனால் சத்தியம்லாம் பண்ணடேன். சாமி அவட தான், தூட்டில் கருப்பும் அதே மாதிரி தான். சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லி யாரும் எங்களுக்கு சரக்கு அடிக்க கூடாதுக்கா, எங்களுக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்குன்னீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க, கயிறு கட்டுறாங்கன்னு தான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. இது வந்து சும்மா எங்களுக்கு கட்டிக்கிறதுக்காக சாமி கயிறு. எனக்கு தெரியாமல் எப்போ வாங்கினேன்? இது வந்து கையில் கட்டிக்கிறதுக்கு. நாங்கள் 2 பேர் கையில் கட்டிக்குவோம், சரியா? இவர் கட்ட மாட்டார், பயம். இல்லை நான் கட்டிக்குவேன் பாதுகாப்புக்காக, இல்லை காலில் கட்டிக்குவேன். நான் என்ன சொல்கிறேன், கயிறு கட்டினா சுத்தபத்தமாக இருக்கணும். எதுவுமே வந்து டச்சு இப்படி கூட உட்காரக்கூடாது. பொம்பளை வாசனையும் ஆகாது, அதே மாதிரி ஆம்பளை வாசனையும் உனக்கு ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கயிறு கட்டணும். கட்டுவாளாம், எல்லாமே பண்ணுவாளாம், அப்படி இருக்கக்கூடாது. உசிலம்பட்டி பிள்ளையெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அக்காவை. நாங்கள் காலையிலேயே வீடியோ போட்டோம்ல என்னாண்டு. உசிலம்பட்டி முதல கோயிலுக்கு நாங்கள் வர்றோம். ஒரு பையவுல கூப்பிடல போகிறீங்க, ஒருத்தன் கூட ஒரு ஆள் கூப்பிடலையே. நான் தான் சொல்லிட்டு வர்றேன்ல, சரி நாங்கள் போனா கூட பார்ப்போம். நீங்கள் சொல்லி வந்தனால எல்லாம் குட்டியை கட்டிட்டு ஊருக்கு போயிருச்சுங்க. இங்கேருந்து கும்படியா எவ்வளோ தூரம்? இங்கேருந்து தேனி எவ்வளோ தூரம், கம்பம் எவ்வளோ தூரம்? சுருளியா? சுருளி. அதெல்லாம் போக முடியாது. ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்துகிட்டு வரல, எப்படி குளிக்கிறது? இந்த ஆற்றுக்குள்ள மெண்டல் மாதிரி இந்த ஆற்றுலாம் முதல்ல கிடக்குதான். அதுக்கு தான் இந்த ஆற்றுக்கு பேரே முதல குளம்னு வச்சுருக்காங்க. இந்த மாடு தான் குளிக்குது, 3 மாடு. அங்கே பாரு, இந்த வருங்க 3 மாடு குளிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க, தெரியுதா? இந்த ஒரு மாடு, அந்த ஒரு மாடு, இதுதான் குளிக்குது. 3 மாடு குளிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி. நம்ம குளிக்கிறத அப்போ மாட்டுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லையா? நம்மளாம் மனிதர்கள், அதனால் வழியாக காட்டுறோம். ஆனால் நீங்கள் வந்து எந்த போ ரொம்ப அவுட்டராக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவுட்ரு தான் ரொம்ப ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, பயங்கரமான சாமியாம்டா. நேர்த்திக்கடன் வச்சது எல்லாமே நிறைவேறுதான். நான் அப்படிதான் மனசுக்குள்ள ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன். யாரும் கெட்டு போகணும்லாம் இல்லைடா, எனக்கு கூறியது அவ்வளோதான். சரியா? என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதனால வந்து வந்தாச்சு, நிறைவேறணும்னு நிறைய பேர் வீடியோ போட சொல்கிறாங்களப்பா. விழாக்கு போயிடுங்கன்னாங்கல்ல, கோயில் கோயிலாக போய் போடுங்கன்னு. அதுக்கு தான் வந்தோம். நாங்கள் பிள்ளையார்பட்டியெல்லாம் எடுத்து போட்டோம். வந்ததோட வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் தீனி மீனுக்கு போடுறா கொஞ்சம் போட்டுறோம். முடியலடா, இவன் வாய்க்கே பத்தாது போல இருக்கு. ஆனால் சூப்பரான ஒரு லொக்கேஷன்ரா. நீங்கள் ஒரே ஒரு இதுதான், வாங்க சாப்பிடுங்க, நிம்மதியாக நீங்கள் விட படுத்து தூங்கிட்டு. இந்த இடத்துல என்ன தெரியுமா எனக்கு ஞாபகம் வருது? என் இனிய தமிழ் மக்களே, பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். நான் என் கண்ணனின் 2 கண்களை எடுத்து செல்வதில்லை, கேமராவைத்தான் எடுத்து செல்கிறேன். முதல் மரியாதை. அதான் ஞாபகம் வருது எனக்கு. நல்லா இருக்கு உண்மையாலுமே, சூப்பராக இருந்த பாருங்க. பாரதி ராஜா பிறந்த ஊர் அது தேனி பக்கம் இருக்காரா? அள்ளி நகரம். இந்த இருக்கு பாருங்க, லொக்கேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அடா 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 அடா, எங்கள் ஊருக்கு வாங்க. சும்மா தண்ணியை பார்த்தீங்களா? சும்மா சர்பத்து மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்குதுங்க. எங்கள் ஊர் பக்கம் கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு போங்க. வீடியோ படம் வந்தியா? பொரித்தீங்க வந்தியா? பொரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் போட்டால் அப்படியே பொறுன்னு போகுதுங்க. அதனால தாங்க அதுக்கு பேர் பொரின்னு வச்சுருக்காங்க போல். இங்கே பாருங்க, வாயில் போட்டால் மென்னா கரையுதுங்க. ஏய் முடியலடா, சரி போதும் வாடா, அங்கிட்டுனாது ஏதாவது போகிற வழியில் காமிப்போம். இவன் ஏன் நான் இப்படியே பார்க்குறேன் கருமா. சாமி துண்ணூறு வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கலாமா? சும்மா தானே பார்த்தேன், வேற எதுவும் நோண்டுனேன். இப்போ எதுக்கு நீ இந்த பார்வை பார்க்குற?
இவ்வளவு நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. இப்ப எதுக்கு நீ இந்த பாட்டு பாடுற? கண்களுக்கு சொந்தமில்லை. இருந்துட்டு போட்டோம். ஏன் நீ தூரமா இருந்து பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ ஏன் க்ளோஸ் அப்ல வர்றது பாக்குற? கண் சிமிட்டாம பாரு. என் கண்ணை நீ உற்று நோக்கு. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். சரி போதும்டா, காமெடி பண்ணதெல்லாம் போதும். உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்றியா பாருங்க. கோயிலில் இல்லை, கோயிலுக்கு வெளியே தான் உட்காந்துருக்கோம். கோயிலுக்கு உள்ளே உட்காந்து எதுவும் பண்ணாதான் தப்பு. ஓகே, போகிற வேலை சூப்பரான ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதில் வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே, பாய்.